பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்டங்கீரைக்கு சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க. அதிலே நம்ம கீரை போட்டுக்கலாம். இது கூடயே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் போட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு. அது கிளறி வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. தண்ணி தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கடந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை தண்ணியை அளவாக ஊற்றிக்கலாம்.